வணக்கம். நம்ம ஜஸ்ட் குக் சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணியோ இல்லை ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் வெள்ளை கொண்டைக்கடலை குருமா தான் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, சப்பாத்தி இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக நல்லாயிருக்கும், நல்ல வாசனையாக. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2லேருந்து 3 சில் அளவுக்கு தேங்காயை தோலை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு உடைச்ச கடலை, அதாவது பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 4 கிராம்பு வாசனைக்காக சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம், அதுவும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, இது கூடவே கிராம்பு ஒரு 3 சேர்த்துட்டு ஒரே ஒரு பிரியாணி இலை சேர்த்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் ஓரளவு வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப ப்ரௌன் ஆகணுன்ற அவசியம் இல்லை, லேசாக வதங்கினாலே போதும். இந்த மாதிரி வெங்காயம் வதங்கினதும் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அது நல்லா அடி பிடிக்காத மாதிரி அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போனதும் ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய், தக்காளி சீக்கிரம் குழையிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழையிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ மசாலா பொருட்கள் சேர்க்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கினாலே போதும், அதோடைய பச்சை வாசனைலாம் எல்லாமே போயிடும். இப்போது இது தயாராகிடுச்சு. நான் ஏற்கனவே கொண்டக்கடலையை வேக வச்சு எடுத்துருக்கேன். நைட்டு ஃபுல்லாக ஊற வச்ச கொண்டக்கடலையை கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வேக வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துலாம். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அந்த குருமா கூடவே சேர்த்துக்கலாம். இப்போது அரைச்சி எடுத்துருக்கிற தேங்காய் விழுதையும் சேர்த்துட்டு அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் தாராளமாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா பச்சை வாசனைலாம் போய் கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது குருமா அந்த பதம் கரெக்டாக இருக்கும். கம்மியாக தண்ணி விட்டிங்க அப்படின்னா ரொம்ப திக்காக இருக்கும், நம்ம ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்காது. இப்போது தேவையான அளவுக்கு நான் தண்ணி விட்டுட்டேன். வேக வைக்கும்போதே கொண்டக்கடலையில் உப்பு சேர்த்துருந்ததுனால ஏற்கனவும் கொஞ்சம் தக்காளி வதக்கும்போது சேர்த்துருக்கேன். இப்போ தேவைப்பட்ட உப்பு சேர்த்துட்டு ஒரு 4 நிமிஷம் மிதமான தீயில வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போது 4 நிமிஷம் பொறுத்து குருமா நல்லாவே கொதித்து வந்திருக்கு. இது நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். அந்த கொண்டக்கடலையும் குருமாவும் கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வரணும். அதனால் மூடி போட்டுட்டு ஒரு 4 நிமிஷம் மிதமான தீயில அல்லது சிம்மரில் வச்சுடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இப்போது அழகாக ரெடி ஆகிடுச்சு. இது மேலே நம்ம அரிஞ்சு எடுத்துருக்கல கொத்தமல்லி இலையவும் தூவிட்டு இட்லி, தோசை, சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே அட்டகாசமாக நல்லாயிருக்கும். வாசனையுமே கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த வெள்ளை கொண்டக்கடலை குருமாவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.